அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோல், நிலக்கரி. அது சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஃபர்ஸ்ட் நிலக்கரியை நீங்க கெமிக்கலா பாத்தீங்கன்னா அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் பிளஸ் சல்பர். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்பர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கும். அது இல்லாம இந்த கோலை ஃபாசில் ஃபியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாசில் ஃபியூல்னா உங்களுக்கே தெரியும், புதைப்படிம எரிபொருள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. புதைப்படிம எரிபொருள் அப்படின்னா ஏதோ பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தாவரங்கள், அதாவது பிளான்ஸ் பிளஸ் அனிமல்ஸ், விலங்குகள். இது பாத்தீங்கன்னா வாழ்ந்து அதுக்கப்புறம் அது இறந்து அது மண்ணுல பாத்தீங்கன்னா படியும், படிஞ்சு அப்படி உருவானதுதான் இந்த நிலக்கரி. இப்ப பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முக்கு மாறும் அப்படின்னா, பீட் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மாறும். பீட் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்பாஞ்சி லைக் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி, அதாவது இந்த தாவரம் தான், விலங்குகள் தான், அது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பாஞ்சி மாதிரி, ஒரு ஸ்பாஞ்ச் லைக் மெட்டீரியல் மாதிரி மாறும்ல, அதை தான் பீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் இது இந்த பூமியில இருக்கக்கூடிய அதிக வெப்பம் மற்றும் அழுத்தம், ஓகேங்களா, டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர், அதன் காரணமா அது ஃபைனல் ஸ்டேஜுக்கு என்ன மாறும்னா நிலக்கரியா மாறும். அப்ப இந்த தாவரம் மற்றும் விலங்குகள் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பீட் அப்படிங்கிற நிலைக்கு மாறும். அதுக்கப்புறம் இந்த பூமியுடைய வெப்பம் மற்றும் அழுத்தம் காரணமா அது நிலக்கரியா மாறும். சோ புதைப்படிம எரிபொருள் அப்படின்னா உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும். தாவரங்கள் மற்றும் விலங்குகள், பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஃபர்ஸ்ட் பீட் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மாறும். இது எப்படி இருக்குன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பூமியுடைய வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக நிலக்கரி பாத்தீங்கன்னா உருவாகும். அப்ப நிலக்கரி அப்படிங்கிறது ஒரு புதைப்படிம எரிபொருள். இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ள கெமிக்கலா பாத்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் சல்பர் பாத்தீங்கன்னா இருக்கும். பொதுவா இந்த நிலக்கரியை வெட்டி எடுக்கிறாங்கல்ல, நிலக்கரி எப்படி வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு வகையா சொல்லுவாங்க. நிலக்கரிய கோலை ரெண்டு வகையில வெட்டி எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் மேற்பகுதி சுரங்கம் தோண்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சர்ஃபேஸ் மைனிங். அப்படின்னா இத அப் டு 22 ஃபீட் வரைக்கும் அந்த நிலக்கரியை வெட்டி எடுத்தாங்கன்னா 22 ஃபீட் வரைக்கும் தோன்றது இருக்குல்ல, அத சர்ஃபேஸ் மைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 22 அடிக்கு கீழே தோன்றாங்கல்ல, நிலக்கரியை வெட்டி எடுக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் மைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ்ப்பகுதி சுரங்கம் தோண்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ரொம்ப சிம்பிள். நிலக்கரி அப்படிங்கிறது கீழே தாவரம் விலங்கு தான் மக்கி உருவாகும், அது ஸ்பாஞ்ச் மாதிரி உருவாகும், அதுக்கப்புறம் அது நிலக்கரியா ஃபார்ம் ஆகும். அதை 22 அடிக்குள்ள வெட்டி எடுத்தாங்கன்னா அது பேரு சர்ஃபேஸ் மைனிங். அதுக்கு கீழே பிலோ 22 ஃபீட், அதுக்கு கீழே போனா அது அண்டர் கிரவுண்ட் மைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு நல்லா தெரியல. இந்த நிலக்கரி இருப்பு அதிகம், நிலக்கரி ரிசர்வ் எங்க இருக்கு, எந்த நாட்டுல அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, நிலக்கரி இருப்பு அதிகம் இருக்கக்கூடிய நாடுகள் ரிசர்வ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவில் அதிகமா இருக்கு, அப்புறம் சைனாவில். அமெரிக்கா, சைனால இந்த நிலக்கரி ரொம்ப அதிகமா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ரஷ்யா, ஓகேங்களா, ஆஸ்திரேலியாவில் கூட இருக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவை நாங்க மேல எழுதுறேன், ஏன்னா இந்தியா நிலக்கரி இருப்புல 3வது இடத்துல இருக்கு, 3rd பிளேஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கக்கூடிய நிலக்கரி ரிசர்வ்ல 3/2 பங்கு அமெரிக்கா, சைனால மட்டும் இருக்கு. அமெரிக்கா, சைனால அப்ப நிலக்கரி ரிசர்வ் அதிகமா இருக்கு. இந்தியா 3rd பிளேஸ்ல இருக்கு. அது இல்லாம ரஷ்யா, ஆஸ்திரேலியா எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நிலக்கரி கிடைக்கு. இந்த இந்தியாவில நிலக்கரியை வெட்டி எடுக்க ஆரம்பிச்சாங்கல்ல, அது எப்போ அந்த பிசினஸ் எப்போ ஆரம்பிச்சது, அந்த தொழில் எப்போ ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா 1774 கிட்ட ஆரம்பிச்சது. சோ இப்ப நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாம். டைப்ஸ் ஆஃப் கோல். இப்ப இது ஜஸ்ட் இது ஒரு புதைப்படிம எரிபொருள் அப்படின்னு நம்ம பார்த்தோம், அது எப்படி உருவானுச்சு அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த கோலுடைய டைப்ஸ் பாத்தீங்கன்னா தெளிவா பார்க்கலாம். ஓகேங்களா? எப்பவுமே இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த தாவரம் மற்றும் விலங்கு என்னவா மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பீட் அப்படிங்கிற நிலைக்கு வரும், மரக்கரி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது இதை என்னன்னு சொல்லுவோம்னா லிக்னைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அடுத்த ஃபார்ம் லிக்னைட். அதுக்கு அடுத்தது சப் பிட்டுமினஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சப் பிட்டுமினஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் பிட்டுமினஸ் அப்படின்னு ஒரு கோலோட டைப் இருக்கு, பிட்டுமினஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஃபைனலா ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப் கோல் எதுன்னு கேட்டா ஆந்திரசைட். இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியல,
ஆந்திரசைட் அப்படிங்கிறது பெஸ்ட் குவாலிட்டி. இதை பாக்குறதுக்கு அப்படியே பல பலன்னு சொல்லிட்டு கருப்பு தங்க மாதிரி இருக்கும் பாக்குறது. சாரி, ஓகே, ஆந்திரசைட் அப்படிங்கிறது இந்த ஆக்சுவலா இந்த ஒரிஜினல் டைப்ஸ் ஆஃப் கோல்ல பீட்டை வந்து அவங்க வகைப்படுத்தல. ஏன்னா இது ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல் வந்து உருவாகல நிலக்கரி. நிலக்கரி உருவாகிற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க, மரக்கரி அப்படின்னு சொல்லுவோம். லிக்னைட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் எதன் அடிப்படையில பிரிக்கிறாங்க கொஸ்டின் வருதுல. சரி, நிலக்கரியை வந்து நிறைய வகை இருக்குப்பா. பீட்டுங்கிறாங்க, லிக்னைட், சப் பிட்டுமினஸ், பிட்டுமினஸ், அதுக்கப்புறம் வந்து ஆந்திரசைட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. எதன் அடிப்படையில பிரிக்கிறாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய கார்பன் அளவை வச்சுதான் பிரிக்கிறாங்க. கார்பன் எவ்வளவு சதவீதம் இருக்கு, அதுக்கப்புறம் அது எவ்வளவு ஹார்டா இருக்கு, ஹார்ட்னஸ் கடினத்தன்மை எப்படி இருக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதனுடைய கலோரிஃபிக் வேல்யூ என்ன, கலோரிஃபிக் மதிப்பு எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் வச்சுதான் இதை வகைப்படுத்தி இருக்கிறாங்களே. கலோரிஃபிக் மதிப்பு, கலோரிஃபிக் மதிப்புனா ஒண்ணும் கிடையாதுப்பா. ஒரு பொருளை வந்து ஒரு பொருள் கம்ப்ளீட்டா எரிஞ்சு அது எவ்வளவு ஆற்றலை வெளிப்படுத்துதுங்கிறது தான் கலோரிஃபிக் வேல்யூ. ஒவ்வொரு பொருளுக்கும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், கவுடங்க் இருக்குல்ல, மாட்டு சாணத்தை வந்து நான் எரிக்கிறேன் அப்படின்னா அதுல இருந்து எனக்கு எவ்வளவு, அது ஃபுல்லா எரிஞ்சு எவ்வளவு ஆற்றல் கிடைக்கும்னா 6000 to 8000 தான் கிடைக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜனை நான் எரிக்கிறேன் அப்படின்னா, ஹைட்ரஜன் ஃபியூலை வந்து நான் எரிக்கிறேன்னா அது கம்ப்ளீட்டா எரிஞ்சு எவ்வளவு வெப்பத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1,55,000 ஆற்றலை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். இந்த ஆற்றலை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, கிலோ ஜூல்ஸ் பெர் கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க இத, ஓகேங்களா. சோ கலரிஃபிக் மதிப்புனா என்னது, ஒரு பொருளை நான் எரிக்கிறேன், அது எரிஞ்சு எவ்வளவு ஆற்றலை வந்து வெளிப்படுத்துது, எவ்வளவு ஹீட் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துது அப்படிங்கறத கலோரிஃபிக் மதிப்பு. இப்ப இதன் அடிப்படையில தான் கோலை வந்து வகைப்படுத்துறாங்க. சரி, அதுக்கப்புறம் மேஜரா நீங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோல் இருக்குல்ல, இந்த கோல் வந்து அதுல இருக்கக்கூடிய கார்பன் அளவை வச்சுதான் இதை வகைப்படுத்துறாங்கன்னு சொன்னேன்ல. அப்ப லிக்னைட்ல இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம்னு சொல்லிட்டேன், அதனால இதை வந்து நான் ஒரு வகையிலேயே வைக்கல. லிக்னைட்டை பொறுத்த வரைக்கும் இதுல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 25ல இருந்து 35% கார்பன் இருக்கும். 25ல இருந்து 35 இருக்கும். இப்ப சப் பிட்டுமினஸ் அப்படின்னா 35ல இருந்து 44% கார்பன் இருக்கும். பிட்டுமினஸ் அப்படின்னா 45ல இருந்து 86% இருக்கும். ஆந்திரசைட் அப்படின்னா 86ல இருந்து 97% வந்து பாத்தீங்கன்னா கார்பன் இருக்கும். திருப்பி ஒரு டைம் பாத்துருங்க. டைப்ஸ் ஆஃப் கோலை பொறுத்த வரைக்கும் எதன் அடிப்படையில பிரிக்கிறாங்க, இது ரொம்ப முக்கியமா. கார்பன் அளவை வச்சியும் அதனுடைய கடினத்தன்மை, அதோட கலோரிஃபிக் மதிப்பு. கலோரிஃபிக் மதிப்புனா ஒரு பொருள் எரிஞ்சு எவ்வளவு வெப்ப ஆற்றலை உருவாக்குது அப்படிங்கிறது தான் கலோரிஃபிக் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா. சோ இதை வச்சு இதை வந்து பிரிக்கிறாங்கப்பா. கார்பன், ஹார்ட்னஸ், கலோரிஃபிக் வேல்யூ வச்சு பிரிக்கிறாங்க. லிக்னைட், ஸ்டார்ட் ஃப்ரம் லிக்னைட், பழுப்பு நிலக்கரி. இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு, நெய்வேலி உங்களுக்கு தெரியும். கேரளாவில் இதுதான் இருக்கு, பாண்டிச்சேரியில லிக்னைட் தான் இருக்கு. சோ 25ல இருந்து 35% இருந்தா அது லிக்னைட், 35ல இருந்து 44 இருந்தா அது சப் பிட்டுமினஸ், 45ல இருந்து 86 இருந்ததுன்னா அது பிட்டுமினஸ். ஆந்திரசைட் அப்படிங்கிறது 86ல இருந்து 97%. இதுதான் ஹையஸ்ட் குவாலிட்டி, இதுதான் வந்து ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப் கோல். நிலக்கரியில இதான் ஃபர்ஸ்ட் கிரேடு, இதுதான், ஓகேங்களா. இப்ப ஆந்திரசைட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ரொம்ப வெப்ப ஆற்றல் வந்து எதுக்கு அதிகம் அப்படின்னு கேட்பாங்க. உயர்ந்த வெப்ப ஆற்றல் வந்து ஆந்திரசைட்டுக்கு அதிகம். அதே மாதிரி இது எப்படி இருக்குன்னா டார்க் பிளாக் கலர்ல இருக்கும், அதே மாதிரி ரொம்ப பளபளன்னு இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஹார்டா இருக்கும், அதே மாதிரி ரொம்ப நேரம் எரியும், ஓகேங்களா. ரொம்ப நேரம் எரிஞ்சு அதிக வெப்பத்தை வந்து இது வந்து கொடுக்கும். இருந்தாலும் மாசு இருக்குல்ல, அதனுடைய பொல்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனாலதான் இதை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆந்திரசைட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து கலோரிஃபிக் வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம். இது எப்படி இருக்குன்னா டார்க் பிளாக் கலர்ல இருக்கும், ஓகேங்களா. பளபளக்கும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரைட்னஸா இருக்கும், ரொம்ப ஹார்ட்னஸா இருக்கும், நீண்ட நேரம் எரியும், ரொம்ப லாங் லென்த்துக்கு இது வந்து எரிஞ்சு கம்பஷன் ஆகி அதிக வெப்பத்தை கொடுக்கும். அதிக வெப்பம் கிடைச்சாலும் மாசு வந்து ரொம்ப கம்மி தான், ஓகேங்களா. மாசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, ஓகேங்களா. இந்த பிட்டுமினஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நைலான் இருக்குல்ல, செயற்கை இழையிலேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு இழை. ஆர்டிபிஷியல் ஃபைபர்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கானது எதுன்னு கேட்டா நைலான சொல்லுவோம்ல. இத பிட்டுமினஸ் வந்து இருக்குல்ல, இது வந்து பொதுவா வந்து மின்சாரம், இரும்பு உற்பத்திக்கு, எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் அயன் ப்ரொடக்ஷனுக்கு வந்து இந்த பிட்டுமினஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அது இல்லாம இந்த பிட்டுமினஸோட பை ப்ராடக்ட் இருக்குல்ல, பை ப்ராடக்ட், உபப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பெயிண்ட், நைலான் தயாரிக்க வந்து பயன்படுது. பெயிண்ட், நைலான் தயாரிக்க இதனுடைய பை ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுது. இதை ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலியம்னா என்ன.
ஓகே, பெட்ரோலியம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பெட்ரோலியம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெட்ரோலியம் இந்த பேர்லயே உங்களுக்கு பதில் இருக்கு. என்ன பேர்லயே பதில் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெட்ரோனா பாறை, ராக்கு, ஓலியம்னா எண்ணெய். அப்போ பாறை எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். பாறை எண்ணெய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி எடுப்பாங்க பெட்ரோலியம் அப்படின்னா, தமிழ்ல வந்து நம்ம பொதுவா வந்து கச்சா எண்ணெய் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஆனா பெட்ரோலியம் அப்படிங்கிறது கச்சா எண்ணெய்னா லிக்விட் ஸ்டேஜ்ல இருக்கும். கச்சா எண்ணெய் குரூட் ஆயில் அப்படிங்கிறோம். ஆனா பெட்ரோலியம்ங்கிறது வந்து என்னன்னா, பாறையை இப்போ இதான் வந்து பூமியின் மேற்பரப்பு அப்படின்னா, கீழே வந்து பாத்தீங்கன்னா பாறை மாதிரி இருக்கும் இல்லையா? அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்படி நீர் தேக்கம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சாரி, தேக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து இந்த பாறைக்கு இடுக்குல வந்து ஒரு ரிசர்வையர் இந்த இடத்துலதான் அது வந்து இருக்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா ட்ரில் பண்ணி எடுப்போம். நம்ம இதை வந்து ட்ரில் பண்ணி மேலே எடுப்போம். இதை வந்து நிறைய வந்து இம்பியூரிட்டிஸ் எல்லாம் இருக்கும். அதை எப்படி பண்ணலாம் என்னன்னு பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரோல்னா பாறை, ஓலியம்னா எண்ணெய். ஸோ பாறை எண்ணெய், ராக் ஆயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெட்ரோலியத்தை வந்து ராக் ஆயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து தாது இல்லையா? அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை மினரல் ஆயில், தாது எண்ணெய் அப்படின்னு கூட சொல்லுவோம். பெட்ரோலியம்னா பாறை எண்ணெய், பாறையை வந்து கொடைஞ்சி அதுல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய், அதனால பாறை எண்ணெய். அப்புறம் தாது எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பெட்ரோலியம்னா என்ன அப்படின்னா, இந்த பூமியில 3 ஸ்டேட்லயும் காணக்கூடிய ஒரு ஹைட்ரோ கார்பனுடைய கலவை தான் பெட்ரோலியம். பெட்ரோலியம்னா என்னன்னு தெரியுதுல? இந்த பூமியில எர்த்ல வந்து பாத்தீங்கன்னா 3 நிலையிலையும், அதாவது 3 நிலை என்னது? சாலிட், லிக்விட், கேஸ். இந்த திட திரவ வாயு நிலையில காணக்கூடிய ஒரு ஹைட்ரோ கார்பன் கலவை தான் பெட்ரோலியம், கச்சா எண்ணெய் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹைட்ரோ கார்பன்னா என்ன? அந்த பொருளை எடுத்து நீங்க செக் பண்ணீங்கன்னா ஹைட்ரஜனும் கார்பனும் அதிகமா இருக்கும். சரி, ஓகேங்களா? பெட்ரோலியம் அப்படின்னா பாறையை குறைஞ்சி எடுக்கிறதுனால இதை பாறை எண்ணெய்ங்கிறோம். இது பூமியின் மேற்பரப்புல திட திரவ வாயு 3 நிலையிலும் காணப்படும். ஆனா நம்ம பொதுவா என்ன சொல்றோம்? அந்த திரவ நிலையில இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயை தான் நம்ம வந்து பெட்ரோலியம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலும் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், 3 நிலையிலுமே இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சரி, இந்த கேஸ் ஓகே, சாலிட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிட்டுமென் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருக்கீங்கல்ல? பிட்டுமென். அப்புறம் அஸ்பால்ட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இது என்னன்னா, ரோடு போடுறதுக்கு யூஸ் பண்றோம்ல, ரோடு போடுறதுக்கு. இதுவும் ஒரு பெட்ரோலியம் தான். இதுவும் ஒரு பாறையை குடைஞ்சி எடுக்கப்பட்ட எண்ணெய் தான். ஓகே, சோ சாலிட் ஸ்டேட்ல வந்து இருக்கு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த பெட்ரோலியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் குறிக்கிறது தான். இயற்கை வாயுவா இருக்கட்டும், நேச்சுரல் கேஸா இருக்கட்டும். நேச்சுரல் கேஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எதுல சொல்றோம்? அதுவும் பெட்ரோலியம் தான். ஓகே, நேச்சுரல் கேஸும் ஒரு பெட்ரோலியம் தான். அது இல்லாம திட நிலையில சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பிட்டுமென்னும் பெட்ரோலியம் தான். புரியுதுங்களா? அப்ப பெட்ரோலியம் அப்படிங்கிறது திட திரவ வாயு 3 நிலையிலையும் காணக்கூடிய ஒரு ஹைட்ரோ கார்பனுடைய மிக்சர் தான்ப்பா பெட்ரோலியம், வேற ஒண்ணும் இல்லப்பா. இந்த ஸ்டார்டிங்ல எல்லாம் வந்து பழங்கால மக்கள்லாம் வந்து இந்த கச்சா எண்ணெய, இந்த பெட்ரோலியத்தை, பாறை எண்ணெயை வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒட்டும் பொருளா அதை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. சரி, இந்த பெட்ரோலியம் இருக்குல்ல, குரூட் ஆயில் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகே, அது வந்து எங்கெல்லாம் வந்து காணப்படுது? உலக நாடுகள்ல எங்கெல்லாம் இந்த பெட்ரோலியம் குரூட் ஆயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்னு கேட்டா, நம்ம அந்த நாடுகள்ட்ட இருந்து தான் நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். வேர்ல்டு லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா யாருகிட்ட கச்சா எண்ணெய் அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா, ஈராக், ஈரான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குவைத், அப்புறம் ரஷ்யா, மெக்சிகோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரஷ்யா, மெக்சிகோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் எதுல பாக்குறோம்? பெட்ரோலியம் காணப்படும் இடம், பெட்ரோலியம் ஃபவுண்டின் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, மெக்சிகோ, ஈராக், ஈரான், குவைத் அப்படின்னு நம்ம தெரியும். சரி, இந்தியாவில அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில எந்தெந்த இடத்துல எல்லாம் கச்சா எண்ணெய் கிடைக்குது? இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னா, அசாம், மகாராஷ்டிரா, அசாம்ல இருக்கு, மகாராஷ்டிரால இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குஜராத், ஆந்திர பிரதேஷ், அப்புறம் நம்மளுடைய தமிழ்நாடு. இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில கச்சா எண்ணெய் வந்து இங்கெல்லாம் காணப்படுதுப்பா. சரி, உலகத்துல முதல் எண்ணெய் கிணறு எது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? முதல்ல இந்த ஆயில் பெல் எண்ணெய் கிணறு வந்து உலகத்துல முதல் எண்ணெய் கிணறு வந்து எங்க ஆரம்பிச்சாங்க? உலகின் முதல் எண்ணெய் கிணறு அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துல வெட்டினாங்க? ஆயில் ஃபீல்டே வந்து எங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, இல்ல எங்க வந்து வெட்டினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அமெரிக்காவில பென்சில்வேனியா அப்படிங்கிற ஒரு இடத்துல. ஓகேங்களா? அமெரிக்காவில பென்சில்வேனியா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெட்டினாங்க 1859. சரி, இந்தியாவில
வாட் அபவுட் இந்தியா? இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசாம்ல மாக்கும் அப்படிங்கிற இடத்துல ஒரு எண்ணெய் கிணறை வெட்டினாங்க. அசாம்ல மாக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெட்டினாங்கப்பா. ஓகேங்களா? சோ பெட்ரோலியம். சரி, இப்போ இந்த பெட்ரோலியத்துல வந்து எப்படி சுத்தம் பண்றாங்கன்னு பார்த்தலாமா? ஜஸ்ட் சும்மா கேளுங்கப்பா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் இந்த பெட்ரோலியம் இருக்குல்ல, இதை எப்படி சுத்தப்படுத்துறாங்க? நம்மளுக்கு ஒரே ஒரு லைனை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு கேக்குறீங்களா? பெட்ரோலியம்னா என்னது? பாறை எண்ணெய். அப்படின்னா என்னது? பாறையை வந்து பாத்தீங்கன்னா ட்ரில் பண்ணி தான் எடுக்கிறோம். சரி, அதை எடுக்கும்போது வெறும் நம்மளுக்கு தேவையான பொருள் மட்டும்தான் இருக்குமா? இப்படி நான் வந்து அதை எடுத்துட்டேன், பாறை குறைஞ்சு நான் எடுத்துட்டேன். இந்த கண்டெய்னர்ல வந்து அந்த குரூட் ஆயில வந்து நான் போர் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுல என்னெல்லாம் இருக்கும்? நம்மளுக்கு தேவையான பொருள் மட்டும்தான் இருக்குமா? இல்ல. என்னென்னலாம் இருக்கும்? வாட்டர் இருக்கலாம், வாட்டர் இருக்கும், சல்பர் காம்பவுண்ட் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல நிறைய கேசஸ் இருக்கும். அது வந்து மீத்தேனா இருக்கலாம், ஈத்தேனா இருக்கலாம், புரோப்பேனா இருக்கலாம், பியூட்டேனா இருக்கலாம், பென்டேனா இருக்கலாம். எல்லாமே அதுல இருக்கும். அப்ப இதை சுத்தம் பண்ணும்ல. அப்ப இதை எப்படி சுத்தப்படுத்தலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க எழுதுறேன். ஓகேங்களா? கச்சா எண்ணெயை நான் சுத்தப்படுத்த போறேன்ப்பா. ஒரு இடத்துல நான் கச்சா எண்ணெயை எடுத்துட்டேன், குரூட் ஆயில் எடுத்துட்டேன், ட்ரில் போட்டு. அதை நான் எப்படி பியூரிஃபை பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பியூரிஃபிகேஷன் எப்படி சுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா முதல் வேலையா அதுல இருக்கக்கூடிய வாட்டரை ரிமூவ் பண்ணுவோம். உப்பு தண்ணிலாம் இருக்கும்ல, வாட்டரை ரிமூவ் பண்ணுவோம். நீரை பிரித்தெடுப்பேன். என்ன நீரை? சால்ட் வாட்டரை. உப்பு நீரை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் பிரிச்சு எடுக்கணும். இப்ப பாத்துங்க, நான் குரூட் ஆயில எடுத்துட்டேன். இதை ஒரு பெரிய கண்டெய்னர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூட் ஆயில வந்து உள்ள போர் பண்ணுவாங்க. குரூட் ஆயில இது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அதுல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஸ்டெப்ல சல்பர் காம்பவுண்ட் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்பாங்க. சல்பர் சேர்மங்கள் ஏதாச்சும் அதுல இருக்கான்னு பார்த்து அது ரிமூவ் பண்ணுவாங்க, அதாவது பிரிப்பாங்க. சல்பர் காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் பண்ணுவாங்க, இல்ல ரிமூவ் பண்ணுவாங்க, எப்படி வேணா வச்சுக்கலாம். பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க பாருங்க ஒரு மெத்தடு, பிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படிங்கிற மெத்தடை ஆரம்பிச்சிருவாங்க. பின்ன காய்ச்சி வடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் என்னது? தமிழ்ல வந்து பின்ன காய்ச்சி வடித்தல் அப்படிங்கிறாங்களே, அது என்ன பின்ன காய்ச்சி வடித்தல் அப்படின்னா, இதுக்கப்புறம் ஹீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, பின்ன காய்ச்சி வடித்தல்னா ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூல் பண்ணிட்டு அந்த பொருளை தனித்தனியா பிரிச்சு எடுத்துருவாங்க. அதுதான் பின்ன காய்ச்சி வடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்பப்படுத்துவாங்க, ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே, இந்த ஹீட் அப்புறம் வந்து கூல் பண்ணுவாங்க, அதாவது கண்டென்சேஷன் பண்ணுவாங்க, குளிர்விப்பாங்க. அதுக்கப்புறம் பிரிச்சு எடுத்துருவாங்கப்பா. இது என்னன்னு புரியுதா? இந்த பிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லப்பா, இது ஒரு செப்பரேஷன் டெக்னிக்பா. செப்பரேஷன் டெக்னிக்கா அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த குரூட் ஆயிலுக்குள்ள வெறும் தண்ணி மட்டும் தான் இருக்கா? இல்ல, அதுல கேசஸ் மீத்தேன் இருக்கலாம், ஈத்தேன், புரோப்பேன் வேற இருக்கு, சல்பர் காம்பவுண்ட் இதெல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ இது எல்லாத்துக்குமே பாயிலிங் பாயிண்ட் ஒன்னானா? இல்ல. ஏன்னு கேட்டா வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ் தான் கொதிக்கும். இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மீத்தேன் வந்து குறைஞ்சது ஆல்மோஸ்ட் ஒரு 80க்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த டெக்னிக்கை வெவ்வேறு கொதிநிலைகள் கொண்ட திரவம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அப்போ எனக்கு அதை வந்து நான் பிரிக்கிறதுக்கு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுவேன். அதுக்கு பேர் தான் பிராக்ஷனல் டிஸ்டிலேஷன். இப்ப என்ன டெக்னிக்னா, இப்ப தண்ணி இருக்கு, அப்புறம் மீத்தேன், ஈத்தேன் இருக்குன்னு வச்சுங்க. இப்ப நான் இதை ஹீட் பண்றேன்னு வச்சுங்களா, ஃபர்ஸ்ட் வந்து புரோப்பேன் வந்து இல்ல மீத்தேன் வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஆகி மேல வந்துடும், ஆவியாகும். இப்ப இந்த கண்டெய்னர் பிளேட்ல மேல வந்து இந்த ஆவி படும். இதை வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டென்சேஷன் பண்ணி குளிர்விச்சு தனியா அதை மட்டும் பிரிச்சு எடுத்துருவாங்க. அப்போ எதெல்லாம் பிராக்ஷன் டிஸ்டிலேஷன்னா, ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கூல் பண்ணி அதை பிரிச்சு எடுத்துருவாங்க. ஓகேங்களா? இப்படி மூணாவது டெக்னிக்ல ஆரம்பிச்சிடுறாங்களா? அப்போ இந்த பிராக்ஷன் டிஸ்டிலேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பொருள் எனக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த டெம்பரேச்சர் கொடுப்பாங்கப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ 40 டிகிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இதான் அந்த கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் தண்ணியை ரிமூவ் பண்ணிட்டாங்க, வாட்டர் ரிமூவ் பண்ணிட்டாங்க, அடுத்து சல்ஃபர் காம்பவுண்டை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மீதி காம்பவுண்டை வச்சு ஹீட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 40 டிகிரி செல்சியஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் எனக்கு எல்பிஜியை பிரிச்சு எடுத்துருவாங்க, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். இது வந்து எனக்கு கிடைக்கும். இதே வந்து 40ல இருந்து 205 டிகிரி செல்சியஸ்ல வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, இல்லை மெயின்டைன் பண்றாங்கன்னா, எனக்கு பெட்ரோல் கிடைச்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 250ல இருந்து 350 டிகிரி செல்சியஸ்ல மெயின்டைன் பண்றாங்கன்னா, 250ல இருந்து 350 வைக்கிறாங்கன்னா எனக்கு டீசல் கிடைச்சிடும். டீசல் கிடைக்கணும்னா நான் இவ்வளவு டெம்பரேச்சர்ல வைக்கணும். 300ல இருந்து 370 வைக்கிற அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றாங்கன்னா லூப்ரிகேட்டிங் ஆயில், அதாவது உயவு எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும்.
இப்போ 370 இருந்து 600 டிகிரி செல்சியஸ் வச்சுட்டாங்கன்னா எனக்கு எரிபொருள் கிடைக்கும், ஃபியூல் கிடைக்கும், எரிபொருள் எண்ணெய் வந்து கிடைக்கும். 600 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வந்து வச்சுட்டாங்கன்னா, 600 டிகிரில மெயின்டைன் பண்றாங்கன்னா, 600 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வைக்கிறாங்கன்னா எஞ்சிய படிவு, மிச்ச மீதி இருக்கக்கூடிய அந்த எஞ்சிய படிவுன்னு சொல்லுவாங்க. அதர் மெட்டீரியல் பை ப்ராடக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ரோடு போடுற தாறு இதெல்லாம் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 சொல்லியிருப்பாங்க, ஆட் பண்ணிருப்பாங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ 60 இருந்து 100 டிகிரி செல்சியஸ்க்குள்ள மெயின்டைன் பண்றாங்கன்னா எனக்கு ஒரு பொருள் கிடைக்கும், நாப்தலின் அப்படிங்கிற ஒரு பொருள் கிடைக்கும். நாப்தலின் அப்படின்னா இது வந்து ஒரு அரீன் காம்பவுண்ட், அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொல்லுவோம். நாப்தலின், பென்சீன், டொலிவின், சைலின் இதெல்லாமே வந்து அரீன் அப்படின்னு சொல்லுவோம். 60 100 வச்சா இது எனக்கு கிடைக்கும். நாப்தலின் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஓகேங்களா? இது இப்ப நீங்க என்ன சொல்ற அப்படின்னா, கச்சா எண்ணெய் எப்படி பிரிக்கிறாங்க, தண்ணியை ரிமூவ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் வேலையா, அடுத்து அதுல இருக்கக்கூடிய சல்பரை பிரிக்கிறாங்க, அடுத்து ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ஆரம்பிச்சிடுறாங்க. வெவ்வேறு கொதிநிலை கொண்ட திரவம் இதுல இருக்கிறனால அதை ஹீட் பண்ணி கூல் பண்ணி அதுக்கப்புறம் செப்பரேட் பண்ணி எடுத்துருவாங்க. சரி, 40 டிகிரி செல்சியஸ் வச்சா எல்பிஜி கிடைக்கும். எல்பிஜினா உங்களுக்கு தெரியும் நல்லாவே இல்ல, இதுல புரோபேன் அப்புறம் பியூட்டேன் கலந்த ஒரு கலவை தான் எல்பிஜி சிலிண்டர். ஓகேங்களா? 40 வச்சா எனக்கு எல்பிஜி கிடைச்சிடும். 40 205 வச்சா பெட்ரோல் கிடைச்சிடும். 250 380 வச்சா டீசல் கிடைக்கும். 300 370 வச்சா லூப்ரிகேட்டிங் ஆயில், அதாவது உயவு எண்ணெய் கிடைக்கும். 370 600 வச்சா எரிபொருள் கிடைக்கும். 600 மேல வச்சா பை ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இது இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி ஹீட் பண்ணும்போது இப்படி இந்த நிகழ்வு நடக்குது. பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துறோம்ல. மண்ணெண்ணெய் 175 325 வைக்கணும். கெரோசின் 175 325 மெயின்டைன் பண்ணோம்னா எனக்கு மண்ணெண்ணெய் கிடைக்கும். ஓகே, இப்ப நான் இதுல எந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் பிரிச்சு எடுக்கிறாங்கல்ல, அப்ப நிறைய பை ப்ராடக்ட் வந்து உருவாகும்பா. உபப்பொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உபப்பொருள், இந்த ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது நிறைய பை ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா உருவாகும். பை ப்ராடக்ட்னா என்னது? உபப்பொருள் அப்படின்னு நான் சொல்றேன். இது பெட்ரோலியம் சுத்திகரிப்பு பண்ணும்போது, பியூரிஃபை பண்ணும்போது வர்றனால இந்த பை ப்ராடக்ட்டுக்கு பேரு பயனுள்ள பொருட்கள் உருவாகும். அதுக்கு பேரு பெட்ரோகெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெட்ரோகெமிக்கல்ஸை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிடர்ஜென்ட் இது இருக்குல்ல, டிடர்ஜென்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம், பாலித்தீன் தயாரிக்க யூஸ் பண்ணுவாங்க. பாலித்தீன் பை வந்து இதை வச்சுதான் செய்வாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிபிஷியல் ஃபைபர், செயற்கை இழைகள்லாம் இருக்குல்ல, நைலான், அந்த மாதிரிலாம் ஆர்டிபிஷியல் ஃபைபர் இதை மாதிரிலாம் உருவாக்குறதுக்கு வந்து இந்த பெட்ரோகெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது, கரெக்டா ஞாபகம் வச்சுங்க. இந்த பெட்ரோலியம் சுத்திகரிப்பு பண்ணும்போது எனக்கு ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும், அது பேர் பெட்ரோகெமிக்கல். அதை வச்சுட்டு டிடர்ஜென்ட் தயாரிக்கிறாங்க, பாலித்தீன் பேக் தயாரிக்கிறாங்க, ஆர்டிபிஷியல் ஃபைபர், செயற்கை இடை இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தயாரிக்கிறாங்க. இப்போ இதுல இன்னொரு கொஸ்டின் கேட்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பெட்ரோலியத்தோட பயன்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நீங்க படிக்கணும்னே அவசியம் இல்லை இல்லையா? பெட்ரோலியத்தோட யூசஸ் அப்படின்னா இதுல என்னெல்லாம் கிடைக்குது? எரிபொருள் கிடைக்குது, எல்பிஜி சிலிண்டர் கிடைக்குது, அதை வச்சு நம்ம சமைக்கலாம். ஓகே, மண்ணெண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா ஜெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது, கெரோசின் வந்து பாத்தீங்கன்னா ஜெட்டுக்கு ஃபியூலே அதுதான். ஸ்டவ் அடுப்புல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். கெரோசினை பொறுத்த வரைக்கும் ஸ்டவ் அடுப்புல யூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ஜெட்டோட ஃபியூல் எரிபொருளே இதுதான் கெரோசின். இப்போ எல்பிஜி சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், நம்ம வீட்டுல வந்து சமைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றோம். ஹோட்டல்ல வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்றோம் எல்பிஜி சிலிண்டரை. அப்புறம் அந்த ரோடு போறதுக்கு ஒன்று பொருளை யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி அதை நான் சொல்லிட்டேன். அது வந்து இந்த பெட்ரோலியம் சுத்திகரிப்பு பண்ணும்போது கடைசியா சாலிட் ஃபார்ம்ல ஒன்று கிடைக்கும். அது பேர் தான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அஸ்பால்ட் ஆர் பிட்டுமென் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்டுமென் ஆர் அஸ்பால்ட் இதெல்லாம் பெட்ரோலியம் சுத்திகரிப்பு பண்ணும்போது நடக்குது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அஸ்பால்ட் ஆர் பிட்டுமென் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே ரோடு போறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பல யூஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இருக்கு. ரைட்டா? அடுத்ததுல வந்து ஃபியூல்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம், தெரிஞ்சுக்கலாம். ஃபியூல்னா என்ன? எரிபொருள்னா என்ன? ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா எரியும் பொழுது அதுக்கு வந்து என்ன கொடுக்கும்? வெப்பத்தையும் பிளஸ் ஆற்றலையும் வெளியாக்குனுச்சுன்னா, ஒரு பொருள் எரிஞ்சு அது வெப்பத்தையும் ஆற்றலையும் வெளியிட்டா அது எரிபொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதெல்லாம் எரிபொருள்? பெட்ரோல் ஒரு எரிபொருள், டீசல் வந்து ஒரு எரிபொருள். ஏன்னா டீசல் எரிஞ்சாலும் வெப்பம் வரும் பிளஸ் ஆற்றலும் வந்து வரும். அதுக்கப்புறம் மரம், ஓகேங்களா? மரம் இருக்குல்ல, ட்ரீ, மரம் வந்து ஒரு எரிபொருள் தான். அதை எரிச்சாலும் நம்மளுக்கு என்ன வரும்? வெப்பம் வரும், ஆற்றல் வரும். அப்புறம் வந்து இயற்கை வாயு, நேச்சுரல் கேஸ், இது எல்லாமே ஒரு எரிபொருள் தான். நேச்சுரல் கேஸ் எரிபொருள்லாம் எரிஞ்சு வெப்பத்தையும் ஆற்றலையும் வெளியிடணும். ஓகேங்களா? இதுல இந்த எரிபொருள் டைப் ஃபியூல் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குப்பா. என்ன டைப்ஸ்? ஒண்ணுமே இல்ல. அது சாலிட்ல இருக்கா, சாலிட் ஃபார்மா,
இல்ல லிக்விட் ஃபார்ம்ல இருக்கா, இல்ல கேசியஸ் ஃபார்ம்ல இருக்கா, அதை பொறுத்து இதை பிரிப்பாங்க. அதாவது திட எரிபொருள். திட எரிபொருள் அப்படின்னா இதுக்கு என்னப்பா எக்ஸாம்பிளா சொல்லலாம்? மரம், ஓகே, ட்ரீ, இது வந்து ஒரு திட எரிபொருள். அப்புறம் நிலக்கரி, கோல், நிலக்கரி ஒரு திட எரிபொருள். சரி, அடுத்து திரவ எரிபொருள்னா எதை சொல்லுவீங்க? திரவ எரிபொருள் அப்படின்னா, திரவ எரிபொருள்னா எது நம்மளுக்கு நிறைய பார்த்திருக்கோம்ல, நம்ம குரூட் ஆயில் வந்து வந்து ஒரு திரவ எரிபொருள், கச்சா எண்ணெய். ஓகேங்களா? ஆல்கஹால் வந்து ஒரு திரவ எரிபொருள். ஆல்கஹால், சாராயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரவ எரிபொருள். ஓகேங்களா? அடுத்து கேசியஸ் ஃபார்ம், வாயு நிலையில இருக்கக்கூடிய எரிபொருள். கேசியஸ் ஃபியூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் இந்த இடத்துல. எதெல்லாம் கேசியஸ் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய எரிபொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரொடியூசர் கேஸ் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருக்கீங்கல்ல, உற்பத்தி வாயு. ப்ரொடியூசர் கேஸ், உற்பத்தி வாயுனா என்னது? கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜனும் கலந்த கலவை, அதுதான் உற்பத்தி வாயுன்னு சொல்லுவோம். இதை வந்து இங்கிலாந்துல சக்ஷன் கேஸ்ம்பாங்க, உறிஞ்சி வாயு அப்படிம்பாங்க. அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா மரவாயு அப்படிம்பாங்க. உற்பத்தி வாயு கார்பன் மோனாக்சைடு பிளஸ் நைட்ரஜன் இருந்தா அது உற்பத்தி வாயு. இது ஒரு எரிபொருள். வாட்டர் கேஸ், சிந்தசிஸ் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இதுக்கு நிக்நேம் தொகுப்பு வாயுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. நீர்வாயு. நீர்வாயுனா ஒண்ணு இல்ல, கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் இருந்தா அது, கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் இருந்தா அது நீர்வாயு. கார்பன் மோனாக்சைடு நைட்ரஜன் இருந்தா அது உற்பத்தி வாயு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோல் கேஸ். கோல் கேஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிலக்கரி வாயு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிலக்கரி வாயுனா அதுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலக்கரி வாயுனா ஹைட்ரஜன், கார்பன் மோனாக்சைடு, மீத்தேன். கோல் கேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னென்ன இருக்கும்? கோல்னாலே கார்பன் ஹைட்ரஜன் தான், அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. கார்பன் மோனாக்சைடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் இருக்கும். பிளஸ் நிலக்கரி வாயுல வேற என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கும். கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் மீத்தேன் இருக்கும். கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் அண்ட் மீத்தேன் இருந்ததுன்னா, ஓகேங்களா, இங்க பாருங்க, இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். வாட்டர் கேஸ்னா கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் இருக்கும். நிலக்கரி வாயுனா கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் பிளஸ் மீத்தேன் இருக்கும். ஓகேங்களா? நிலக்கரி வாயு வந்து எப்படி உருவாக்குவாங்கன்னா, அந்த ப்ராசஸ் பேரு டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிதைத்து வடிப்பதன் மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு இல்ல, இந்த கோல் இருக்குல்ல, நிலக்கரி, அதை வந்து காத்தே இல்லாம ஹீட் பண்றாங்கன்னு வச்சுங்க. கோலை வந்து காத்து இல்லாம, அதாவது ஹீட்டிங் ஆஃப் கோல் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. காத்தே இல்லாம நிலக்கரியை ஹீட் பண்ணா ஒரு கேஸ் வரும். அது என்ன கேஸ்ன்னு கேட்டீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், மீத்தேன் வரும். அப்படி வந்ததுன்னா அதை நிலக்கரி வாயு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்புறம் உயிரி வாயுன்னு ஒன்று சொல்லுவோம், பயோகேஸ் அப்படின்னு சொல்லுவோம். பயோகேஸ்னா மீத்தேனும் கார்பன் டை ஆக்சைடும் வந்தா அது பயோகேஸ். உயிரி வாயு அப்படின்னு கேட்டீங்கன்னா மீத்தேனும் கார்பன் டை ஆக்சைடும் வந்ததுன்னு வச்சுங்க. மீத்தேனும் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடும் வந்தா அது பயோகேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து என்னதான், வாயு நிலையில இருக்கக்கூடிய எரிபொருட்கள். ஓகே, இப்ப திட எரிபொருள்லாம் உங்களுக்கு படிக்கவே தேவையில்ல. மரம், நிலக்கரி. திரவ எரிபொருள் எது? கச்சா எண்ணெய், ஆல்கஹால்லாம் ஒரு திரவமா இருக்கக்கூடிய எரிபொருள். எரிபொருள் என்னது? எரிஞ்சு வெப்பத்தையும் ஆற்றலையும் வெளியிடணும். வாயு எரிபொருள் என்ன? இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இப்ப அது கரெக்டா வச்சுங்க. ப்ரொடியூசர் கேஸ்னா என்ன? கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன். வாட்டர் கேஸ்னா என்ன? கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன். நிலக்கரி வாயுனா என்னது? கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், மீத்தேன் இருக்கணும். அப்ப அது நிலக்கரி வாயு. இதை எப்படி பிரிப்பாங்க? டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன், சிதைத்து வடிப்பதல். சிதைத்து வடிப்பதல்னா என்ன? இந்த கோலை காத்தே இல்லாம ஹீட் பண்ணா ஒரு கேஸ் ஒன்று வரும், அதுதான் சிதைத்து வடிப்பதல். ஹீட்டிங் ஆஃப் கோல் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. பயோகேஸ்னா என்னது? மீத்தேனும் கார்பன் டை ஆக்சைடு இருந்ததுன்னா அது பேரு பயோகேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அந்த தாவரம் மற்ற விலங்குகள் டீகம்போஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த ரொம்ப மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகள் எல்லாம் டீகம்போஸ் ஆகி அந்த காற்றில்லா முறையில இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் எல்லாம் சிதையும் போது, கரிம பொருள் எல்லாமே சிதையும் போது உருவாகிறது தான் உயிரி வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரி வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபியூல் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஃபியூல், இந்த கச்சா எண்ணெய் எப்படி சுத்தப்படுத்துறாங்க, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இங்க ஒரு ரெண்டு டேர்ம் வந்து தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நான் இதை சொல்லிட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பெசிபிக் எனர்ஜினா என்ன, கலோரிஃபிக் எனர்ஜினா என்ன. ஸ்பெசிபிக் எனர்ஜி இது ரொம்ப முக்கியம், கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஸ்பெசிபிக் எனர்ஜினா என்னன்னா தன் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆற்றல் வந்து இருக்கும்பா. ஓகேங்களா? அதாவது 1 கிலோகிராம் நிறையுடைய, ஓகே, ஓரளவுக்கு நிறையுடைய ஒரு பொருள்
எரியும் பொழுது வெளியிடும் வெப்ப ஆற்றலே தன்னாற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்பெசிபிக் எனர்ஜினா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அது எரியும் பொழுது ஒரு வெப்ப ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். வெப்ப ஆற்றல், ஓகேங்களா, ஹீட் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கு ஒவ்வொரு பொருளுக்குமே தன் வெப்ப ஆற்றல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அப்போ இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, ஸ்பெசிபிக் எனர்ஜிக்கு தமிழ்ல தன் ஆற்றல், தன் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா ஓரலகு நிறைக்கான ஆற்றல். ஓரலகு நிறைக்கான ஆற்றல்னா ஒரு ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு பொருளை வந்து எரிக்கிறேன், நிறைக்கான ஆற்றல். ஒரு கிலோ ஒரு மாட்டு சாணத்தை எரிக்கிறேன், ஒரு கிலோ ஒரு ஹைட்ரஜனை எரிக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் அந்த நிறைக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஆற்றல் வந்து மாறும். அதுதான் ஸ்பெசிபிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, தன்னாற்றல். ஓகேங்களா? ஓரளவு நிறைவுடைய ஒரு பொருள் எரியும் போது எவ்வளவு வெப்ப ஆற்றல் வரும் ஒரு குறிப்பிட்ட இதுல செக் பண்ணுவாங்க. 1 கிலோகிராம நான் மாட்டு சாணத்தை எரிக்கிறேன், 1 கிலோகிராம் ஹைட்ரஜன் எரிக்கிறேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்ல இருக்கு, திடப்பொருள் எரிபொருள், இன்னொன்னு திரவம், இன்னொன்னு வாயு. அப்போ அதை வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம். திடமா இருக்கக்கூடிய எரிபொருள் தன்னாற்றல் எவ்வளவு இருக்கு, அப்போ ஓரளவுக்கு நிறைக்கான ஆற்றல் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். இப்ப இதை வச்சு அப்போ ஒவ்வொரு பொருள்லையும் அந்த ஒவ்வொரு ஃபியூல்லையும் எவ்வளோ ஆற்றல் வந்து அது தேக்கி வச்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதை அளக்குறதுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்றாங்களே. தன்னாற்றல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பொருள் அது எவ்வளவு ஆற்றலை தேக்கி வச்சிருக்கு, எவ்வளவு எனர்ஜியை வந்து அதுக்குள்ள வச்சிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். திடம் அதிகமா இருக்கா, திரவமா இருக்கக்கூடியது வந்து அதிகமா இருக்கா, வாயு நிலையில இருக்கக்கூடிய ஒரு எரிபொருள் வந்து அதிக ஆற்றலை கொண்டுள்ளதா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இதனுடைய யூனிட் என்னன்னு கேட்பாங்க எக்ஸாம்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா கிலோ ஜூல்ஸ் பெர் கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிலோ ஜூல்ஸ் பெர் கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது 1 கிலோல தான் நம்ம பார்த்தோம். ஸ்பெசிபிக் எனர்ஜி 1 கிலோவுக்கு அதே எல்லா பொருளையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இன்னொன்னு இருக்கு, அதை ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். கலோரிஃபிக் வேல்யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? கலோரி மதிப்புனா இப்போ ஒவ்வொரு பொருளும் முழுசா எரிஞ்சு அதனுடைய எவ்வளவு ஆற்றலை வந்து உருவாக்குது. ஓகே, அதாவது ஒரு பொருள் கம்ப்ளீட்டா எரிஞ்சு, கம்ப்ளீட் கம்பஷன் ஆகி, கம்ப்ளீட்டா எரிஞ்சு அது வெளியிடும் வெப்ப ஆற்றல் எவ்வளவு. ஓகேங்களா? கம்ப்ளீட் கம்பஷன், கம்ப்ளீட்டா ஒரு பொருள் எரியுது, அது கம்ப்ளீட்டா கம்பஷன் ஆனிச்சுன்னா அதுல இருந்து மொத்தம் எவ்வளவு ஆற்றல் எனக்கு கிடைக்கும். கம்ப்ளீட் கம்பஷன் ஆகி அது வந்து எவ்வளவு வந்து ஹீட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, ஹீட் எனர்ஜி வந்து எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் கலோரிஃபிக் மதிப்பு. இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் ஒன்னொன்னு இருக்குப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மாட்டு சாணம், கவுடங்கு இருக்குல்ல, கவுடங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எரியுது மாட்டு சாணம். அது எவ்வளவு ஆற்றலை வந்து கொடுக்கும் அப்படின்னா 6000 இருந்து 8000 கிலோ ஜூல்ஸ் பெர் கிலோகிராம் தான் கொடுக்கும். புரியுதுங்களா? ஜூல்ஸ் பெர் கிலோகிராம் வந்து கொடுக்கும் கவுடங்கு. இப்ப நிலக்கரி எரிக்க வைக்கிறோம், நிலக்கரி எரிக்கிறேன்னு வச்சுங்களேன், அது எவ்வளவு ஆற்றலை உருவாக்கும்னா 25,000 இருந்து 33,000 ஆற்றலை வந்து உருவாக்கும் நிலக்கரி. 33,000. இதே வந்து ஒரு பெட்ரோலை எரிக்கிறேன்னு வச்சுங்களேன், பெட்ரோலுடைய கலோரிஃபிக் வேல்யூ, அதோட ஹீட் எனர்ஜி எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 45,000 அளவு வந்து இதனுடைய வெப்ப ஆற்றலை வெளியிடும் பெட்ரோல். டீசல் பாத்தீங்கன்னா ஓகே ஆல்மோஸ்ட் அதுவும் சேமா தான் வரும், போட்டு குழப்பம் வரும்ல. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மீத்தேன் இருக்குல்ல, மீத்தேன் இயற்கை வாயுன்னு சொல்றோம்ல, இதுக்கு வந்து பெட்ரோலோட அதிகம்ப்பா. அது வந்து 50,000 கிட்ட வந்து அதனுடைய ஆற்றலை வந்து வெளியிடும் மீத்தேன். அப்புறம் அந்த கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு அழுத்தப்பட்ட இயற்கை வாயுன்னு ஒன்று சொல்லுவோம், அதுவும் மீத்தேனும் ஒண்ணுதான். ஏன்னா இது ரெண்டுமே மீத்தேன் தானே இருக்கும். ஸோ 50,000. இதே வந்து பாத்தீங்கன்னா எல்பிஜி எடுத்துக்கிட்டோம்னா லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் சிலிண்டர், ஓகேங்களா, இது வந்து இதனுடைய ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா 55,000 வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஆனா இதுல உள்ளதுலேயே ரொம்ப அதிகம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் கம்ப்ளீட்டா எரிஞ்சுது அப்படின்னா அதனுடைய வெப்ப ஆற்றல் 1,55,000, 1,55,000 வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி பெரிய பெரிய வாகனங்கள் ஏரோப்ளேன் எல்லாம் வந்து இந்த ஹைட்ரஜன் வந்து ஃபியூலா வந்து யூஸ் பண்றாங்க. இப்போ அந்த டைம்ல வந்து அதிகமா நம்ம எடுத்து கொஞ்சம் இருக்கணும், 1 கிலோ இதையும் ஹைட்ரஜனை நான் எடுக்கிறேன், 1 கிலோ நான் மாட்டு சாணத்தையும் எடுக்கிறேன் அப்படின்னா இதனுடைய ஆற்றல் ரொம்ப கம்மி இல்லையா? அப்ப எதை யூஸ் பண்ணுவாங்க? ஹைட்ரஜன் தான் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஓகே, சோ இந்த மாதிரி வந்து இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸாம்ல ஆக்டே நம்பர், சிடே நம்பர் பத்தி பேசியிருப்பாங்க. ஆக்டே நம்பர்னா என்ன, சிடே நம்பர்னா என்ன? ஆக்டே நம்பர்னா வந்து ஒரு பெட்ரோல் என்ஜினை வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய குவாலிட்டியை மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்றது. அப்போ அந்த ஆக்டேன் நம்பர் வந்து அதிகமா இருக்கு ஒரு வண்டியில அப்படின்னா அது வந்து நல்ல வண்டி. ஓகேங்களா? சோ ஆக்டேன் நம்பர் அப்படிங்கிறது வந்து அதனுடைய பெட்ரோல்ல ஆக்டேன் அப்படிங்கிற வந்து ஒரு ஹைட்ரோ கார்பனை வந்து மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அது அதிகமா இருந்ததுன்னா அது வந்து நல்லதா இருக்கும், அந்த வண்டி ஃபங்க்ஷனிங் நல்லா இருக்கும். ஓகேங்களா?
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை சரி இப்போ இந்த ஆக்டே நம்பரை பெட்ரோல் குவாலிட்டியை அந்த பெட்ரோல் என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக மாற்றுறதுக்கு ஆக்டே நம்பர் வந்து யூஸ் பண்ணுறோங்கிறீங்க. இதில் ஆக்டே நம்பர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஆட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் பென்சீனு இல்லைன்னா டொலுவினை வந்து ஆட் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். பென்சீன் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அல்லது டொலுவினை வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஆக்டே நம்பர் வந்து அதிகமாக ஆக்கலாம் பென்சின் டொலுவினை சேர்த்தா. அப்போ சீட்டே நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சீட்டே நம்பர் அப்படிங்கிறது டீசலுடைய குவாலிட்டின்னு வச்சுங்க ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ சீட்டே நம்பர் அப்படிங்கிறது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா அந்த இக்னிஷன் குவாலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்காக. இக்னிஷன்னா இப்போ வந்து நம்ம ஒரு செல்ஃப் இருக்கும் வண்டியில, அதை நம்ம கையை லைட்டாக பட்டை வந்து பளிச்சுன்னு அடிக்கும். இதே சில வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திணறும். அப்போ அதுக்கு வந்து காரணம் வந்து அந்த சீட்டே நம்பர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப இதை பொறுத்த வரைக்கும் இது டீசல் என்ஜின்ல இருக்கக்கூடிய அந்த எரிபொருள் இருக்குல்ல, அது அந்த பற்ற வைக்கக்கூடிய தாமத கால அளவை வந்து அளக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுது. ஓகே, அது இக்னைட் ஆகுதுல, அந்த அந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுதுல அதனுடைய அந்த பற்ற வைப்பு தாமத காலம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத வந்து மெஷர் பண்றதுக்காக இது யூஸ் பண்ணுது. அப்ப சீட்டே நம்பர் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அந்த என்ஜினுடைய கெப்பாசிட்டி வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சீட்டே நம்பர் வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இக்னிஷன் குவாலிட்டி அதை வந்து மெஷர் பண்றதுக்கு இதை யூஸ் பண்றாங்க. இதை வந்து சீட்டே நம்பரை பொறுத்த வரைக்கும் அசிட்டோனை ஆட் பண்றாங்கன்னா அந்த சீட்டே நம்பர் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அசிட்டோனை பொறுத்த வரைக்கும். ஸோ அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அசிட்டோன் சீட்டே நம்பர் ஆக்டேன் நம்பர்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீட்டே நம்பர்னா ஜஸ்ட் இதை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதப்பா. இதை பத்தி பேசினா நிறைய பேசலாம், பட் நான் குழப்ப விரும்பல. ஆக்டேன்னா பெட்ரோல், சீட்டேன்னா டீசல். ஆக்டே நம்பர் இன்க்ரீஸ் பண்ணலாமா? ஆக்டே நம்பர் அதிகமா இருந்தா அது வந்து நல்ல ஒரு இதுவா இருக்கும், பெஸ்டா இருக்கும். அது சீட்டே நம்பர் அதிகமா இருந்தா டீசல் என்ஜினுக்கு பெஸ்டா இருக்கும்னு வச்சிங்களா. பென்சின் ஆர் டொலுவினை வந்து யூஸ் பண்ணோம்னா ஆக்டே நம்பரை இன்க்ரீஸ் பண்ணலாம். அசிட்டோனை இங்க ஆட் பண்ணோம்னா சீட்டே நம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இப்ப நிறைய மாற்று எரிபொருள்லாம் வந்துடுச்சுப்பா. ஏன் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் பயோடீசல். அது என்ன? அது மாற்று எரிபொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிரி எரிபொருள் அப்படின்ட்டோம். அப்ப உயிருள்ள தாவர எண்ணெயில இருந்து உருவாக்குவாங்க. உயிருள்ள தாவர எண்ணெயில இருந்து உருவாக்குவாங்க. எந்தெந்த தாவரத்துல இருந்தெல்லாம் எண்ணெய் எந்தெந்த டீசல் தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சோயாபீன் இருக்குல்ல, சோயாபீன்ல இருந்து தயாரிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கேஸ்டர் ஆமணக்கு எண்ணெயில இருந்து தயாரிக்கிறாங்க. அப்புறம் சன்ஃபிளவர் இருக்குல்ல, சூரியகாந்தி பூ, அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டீசல் தயாரிக்கிறாங்க. அப்புறம் அரிசி தவிடு இருக்குல்லப்பா, நம்ம வந்து இந்த ரைஸ் பிரான் அரிசி தவிடு அதை அரைச்சி அதுல இருந்து டீசல் வந்து தயாரிக்கிறாங்கப்பா, ரைஸ் பிரான். இப்ப ரப்பர் இருக்குல்ல, ரப்பர் மரம், அதனுடைய விதை, ஓகே, அதனுடைய சீடு, ரப்பர் மர விதையில இருந்து பாத்தீங்கன்னா எண்ணெய், அதெல்லாம் தாவர எண்ணெய், இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அதை பயோடீசலா உயிரி எரிபொருளா வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏன் இதெல்லாம் கொண்டு வரணும்? ஏன் நம்மள்ட்ட தான் இருக்குல்ல, நிறைய எரிபொருள் வந்து இருக்குல்ல. என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மள்ட்ட ஆல்ரெடி கோல் இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? கச்சா குரூட் ஆயில் இருக்கு, பெட்ரோலியம் இருக்கு. அப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நேச்சுரல் கேஸ் வேற இருக்கு நம்மள்ட்ட கையில, இயற்கை வாயுலாம் இருக்கு, அதெல்லாம் எரிபொருள் தானே. அப்புறம் ஏன் இதெல்லாம் தயாரிக்கிறாங்கன்னு கேட்டா இப்ப இருக்கக்கூடிய கோல் இன்னும் 148 வருஷம் வரைக்கும் தான் நம்மளால பயன்படுத்த முடியும். கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் 40 வருஷத்துக்கு தான் வருங்கிறாங்க. இயற்கை வாயு வந்து இன்னும் ஒரு 61 வருஷத்துக்கு வருங்கிறாங்க. அதுக்கு மேல நம்ம என்ன பண்றது அப்படின்னா நம்மளுக்கு எரிபொருள் கட்டாயம் தேவை. அப்ப அதுக்காக மாற்று எரிபொருளா இந்த பயோடீசல் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. சோயாபீன்ல இருந்து தயாரிக்கிறாங்க. கேஸ்டர், சன்ஃபிளவர், ரைஸ் பிரான், அரிசி தவிடு, ரப்பர் மர விதை, இதுல இதெல்லாம் தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காற்றாற்றல் இருக்கு, நம்மளுக்கு இருக்கவே இருக்கு காற்றாற்றல், விண்டு மில்லு. ஓகே, அவங்களுக்கே தெரியும் இது எங்கெங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்னா ஆக்சுவலா காற்றாற்றல் அப்படின்னாலும் தமிழ்நாட்டு தான் ரொம்ப ஃபேமஸ். தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கயத்தாறு அப்படிங்கிற ஒரு இடம், ஆரல்வாய் மொழி அப்படிங்கிற இடம், இந்த கன்னியாகுமரி 30 அந்த சைட்ல இருக்கும் ஆரல்வாய் மொழி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல்லடம் அப்படிங்கிற ஒரு இடம், குடிமங்கலம் அப்படிங்கிற ஒரு இடம். இந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா விண்டு மில் வச்சிருப்பாங்க. இந்த விண்டு மில் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா காத்தடிச்சு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த பிளேடு சுத்தும். அந்த பிளேடு கூட என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளேடு கூட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த டைனமோ வந்து பாத்தீங்கன்னா அதன் மூலம் டைனமோ கனெக்ட் ஆகி அது மூலம் வந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட் இல்லையா, எந்த ஒரு பொல்யூஷனும் உருவாக்காது. இப்போ இந்த இடத்துல நீங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். விண்டு மில் இதெல்லாம் லேட்டரா நம்ம பார்ப்போம். காற்றாலைகள் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ரொம்ப ஃபேமஸா கயத்தாறு, ஆரல்வாய் மொழி, பல்லடம், குடிமங்கலம். இந்த ஃபேன் இருக்கும், காத்தடிச்சு சுத்தம், பிளேடு மூலியமா டைனமோ வந்து கனெக்ட் ஆகி மின்சாரத்தை வந்து உருவாக்குறாங்க. அப்புறம் நம்ம வந்து சாண எரிவாயு யூஸ் பண்றோம். அந்த கவுடங்கு இருக்குல்ல,
அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை சாண எரிவாயு அதுன்னா பொதுவா சாணம்னா என்ன, கவுடங்கு ஃபியூல் அப்படின்னு கேட்கும்போது, இப்ப நீங்க கிராமத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க, என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு பெரிய கிணறு மாதிரி வெள்ளு மாதிரி இருக்கும். இதுல அந்த மாட்டு சாணத்தை எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க. கொட்டிட்டு என்ன பண்றாங்கன்னா இதை மூடிடுவாங்க. மூடினதுக்கு அப்புறம் இதை ஃபுல்லா உள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அந்த சாணம் இருக்குல்ல, அது நொதிக்கும், அதாவது ஃபெர்மெண்டேஷன் ஆகும். அப்படி ஃபெர்மெண்டேஷன் ஆகும்போது லேட்டரா அது என்ன பண்ணும்னா, ஆனா இங்க காத்தே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு கேஸை வந்து கேஸை ரிலீஸ் பண்ணோம். அதுதான் என்னது, மீத்தேன். மீத்தேன் வரும், ஈத்தேன் வரும். ஆனா மீத்தேன் தான் பிரதானமா வரும், ரைட்டா? இப்ப கவுடங் ஃபியூல் அதை வந்து எரிபொருளா வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். இது மெயின் திங் அன்ஏரோபிக் கண்டிஷன்ல நடக்குது. இது ஃபெர்மெண்டேஷன், நொதித்தல். காத்தே விட மாட்டாங்க, உள்ள மாட்டு சாணத்தை போட்டு மூடிடுவாங்க. இது அங்கிருந்து அதுக்கப்புறம் ஒரு கேஸ் வரும், அதுதான் மீத்தேன். இதெல்லாம் வரும், ஓகேங்களா? அண்ட் மெயினா வந்து பாத்தீங்கன்னா சோலார் எனர்ஜி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சூரிய ஆற்றல். அப்படிங்கும்போது இந்த சூரிய ஆற்றலை வச்சு பாத்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட்டர் ஹீட்டரு சோலார் எனர்ஜி வச்சு வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. அதை ஃபுல்லா எல்லாத்தையும் ட்ரை துணியெல்லாம் காய வைக்கிறதுக்கு, அது இல்லாம எல்லாத்தையுமே இந்த கிரைன்ஸ் எல்லாம் காய வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறோம். சூரிய ஆற்றலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், இந்த சோலார் பேனலை வச்சு மின்சாரம் தயாரிக்கிறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். அப்புறம் சூடேற்றும் உலைகள் எல்லாத்தையுமே இது பண்றோம். இங்க இருந்து ஒரே ஒரு வார்த்தை, சோலார் எனர்ஜி தான் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. பிரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதும். சூரிய ஆற்றல் அப்படிங்கிறது வந்து ஆற்றல் மூலத்திலே முதன்மை ஆற்றல் மூலம் அப்படிங்கிறது இந்த சூரிய ஆற்றல். ஸோ அவ்வளோதான்ப்பா. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கேளுங்க, ஓகேவாப்பா? சாரி, எங்க இருந்து ஆரம்பிச்சேன்? ரைட், கோல்ட். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க. நான் இதை வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஷேர் பண்றேன்ப்பா. தேங்க்யூ.